ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய தலைப்பு அஹிம்சா. உடலால் மனதால் வாக்கால் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருத்தல் அப்படிங்கிறத ஒரு முதன்மையான டெஃபினிஷன். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட், என்னை நான் துன்புறுத்தி கொள்ளாமல் இருத்தல். அப்பதான் நீங்க மற்றவங்களை துன்புறுத்தாம இருக்க முடியும். துன்புறுத்துறாங்க அப்படின்னா முதல்ல உள்ள அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அப்போ என்னை நான் மற்றவர்கள் துன்புறுத்தினாலும் என்னை நானும் துன்புறுத்திக்க கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் என்னை துன்புறுத்தினாலும் அதை தாங்கி பிடிக்கிற அப்படின்னா கஷ்டப்பட்டு தாங்கிறது இல்ல, அது என்னை பாதிக்காதவாறு மனதளவில் வாக்கால் என்னை துன்புறுத்தினாலும் அது எனக்கு பாதிப்பை, மனதில் ஒரு பதற்றத்தை கொடுக்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்ற அளவுக்கு என் மனதை நான் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுதலும் அகிம்சை. மற்றவர்களால் நான் துன்புறுத்தாமல், முதல்ல என்னை நான் துன்புறுத்தாமல் இருப்பதுங்கிறத கத்துக்கிறதே அகிம்சை. அதை ஃபாலோ பண்றது அகிம்சை. மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது வாக்கால் மனதால் அது என் மனதில் சென்று என்னை நிதானம் இழக்க செய்யாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வதும் கற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்றதும் அகிம்சா. அப்புறம்தான் மூணாவது என்ன வரும்? மற்றவர்களை நீ வாக்கால் மனதால் உடலால் துன்புறுத்தாமல் இருத்தல். இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினிஷன் ஃபார் அஹிம்சா. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதர்மம் யார் செய்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள். அதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனா சில இடத்துல ஹிம்சையும் அஹிம்சை ஆகிறது. வெரி டெலிகேட் சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். பாதி கிளாஸ் வர போனா தப்பா புரிஞ்சுக்குவோம். டீப்பா புரிஞ்சு திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா தான், எப்போ ஹிம்சை உடலால் மனதால் வாக்கால் ஹிம்சை பண்றது அஹிம்சைங்கிற கட்டத்துக்குள்ள வருது. இதுக்கு நம்ம சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் ஒரு பேஷண்டோட இதை பார்த்தோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டி வந்துருச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு? ஹிம்சை தான் பண்றாரு. கத்தி வச்சு அறுத்தா உடலால் அது எந்த இடத்துல அது ஹிம்சை, எந்த இடத்துல அது அஹிம்சைங்கிறது பார்த்தோம். ஒரு டாக்டர், அதே மாதிரி ஒரு டீச்சர். அது நான் முதலே பார்த்தோம். ஒரு டீச்சர் எப்ப ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா அது எப்ப ஹிம்சை, எப்ப அது அஹிம்சை? ஒரே செயல் தான். அவங்களுடைய ஆட்டிடியூட் மூலியமாக அது ரெண்டா மாறும். ஹிம்சையாவும் இருக்கும், அது அஹிம்சையாவும் மாறும். டாக்டர் செய்யறது கத்தி எடுத்து அறுக்கிறதுனால அது ஹிம்சையா, எந்த ஆட்டிடியூட்ல இருந்தா ஹிம்சையாகும், எந்த ஆட்டிடியூட்ல இருந்தா அஹிம்சையாகும்னு பார்த்தோம். டீச்சர்ஸ் ரெண்டாவது குழந்தைகளை திருத்துவது போது உடலால் மனதால் வாக்கால் ஏதோ துன்புறுத்துறாங்கன்னா அது எப்ப ஹிம்சையாகும்? அவங்களுடைய மனப்பதட்டத்தில், கோபத்தில், இயலாமையில் அந்த குழந்தையை திட்டுறாங்க. மனதை பக்குவப்படுத்தாத ஒரு டீச்சர் குழந்தைகிட்ட ஹிம்சா தான் பண்ணியாகும். மனதை பக்குவப்படுத்தாத ஒரு டீச்சர், மனதை பக்குவப்படுத்தி கொள்ளாத ஒரு டாக்டர், அவங்க என்ன தொழில நோபல் ஜாப் செஞ்சாலும் அவங்க செய்யறது எங்கதான் போகுது? ஹிம்சை. அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு அம்மா ஒரு குழந்தையை வளர்த்தும் போது, ஏன்னா இதெல்லாம் ஹிம்சை அஹிம்சை நமக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடும். ஐயோ நான் தப்பு பண்றேனா, தப்பு பண்றேனா? தெளிவான அறிவு இருந்தா எதுக்கு குழப்புது? இப்போ ஒரு தாய் அந்த குழந்தைகளை திருத்துறக்கு, ஒரு நண்பன் மற்ற நண்பர்களை திருத்துவதற்கு, அல்லது நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி மெயினா தாய் தன்னுடைய குழந்தைகளை திருத்தும் போது உடலால் வாக்கால் மனதால் துன்புறுத்தலாம். ஆனா எந்த ஆட்டிடியூட்ல தாய் குழந்தையை
துன்புறுத்துகிறாள் என்பதை பொறுத்து அவள் செய்வது இம்சையாவும் இருக்கலாம், அகிம்சையா இருக்கலாம். மனப்பதட்டத்தில், மனதில் ஒரு சஞ்சலமாக, மன ஒரு ஒருமைப்பாடு, அமைதி இல்லாமல் நீங்க குழந்தைக்கு உடலால், மனதால், வாக்கு எத செஞ்சீங்கனாலும் அது ஹிம்சை தான். சோ, இப்ப என்ன கன்க்ளூஷன் வரேன் பாருங்களேன். டாக்டரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மனப்பக்குவத்தை பெற்றதற்கு பிறகு தான் அவங்கனால ஹிம்சை என்ன பண்ண முடியும்? அகிம்சைங்கிற கேட்டகரிக்கே கொண்டு வர முடியும். இதுதான் மெயின். மனப்பக்குவம், மன அமைதி, மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத டாக்டரும் சரி, இல்லாத டீச்சரும் சரி, மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத அம்மாவும் சரி, எங்க கை வச்சாலும் திருத்தறக்காக நீங்க போராடுறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அது இம்சை தான். நான் நல்லதுக்கு தானே பண்ணேன். நான் நல்லதுக்கு தானே பண்ணேன்னு யாரு சொல்றாரு? டாக்டரும் சொல்றாரு, டீச்சரும் சொல்றாங்க. இன்னைக்கு சொசைட்டில பார்க்குற கன்ஃப்யூஷன. அம்மாக்களும் சொல்றோம். நான் நல்லதுக்கு தானே பண்ணேன். நல்லதுக்கு தானே அந்த குழந்தை ஏத்துக்கல. ஏத்துக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நீங்க பாருங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் வந்து ஒரு குழந்தைய திருத்த போனேன். அது நான் வந்து ஹிம்சை பண்ணினா, அகிம்சை பண்ணாங்கிறது வேற யாருமே அந்த வேற யாருமே தேவையில்ல. மனசாட்சியே சொல்லும். ஒரு டாக்டருக்கும் மனசாட்சி சொல்லும். டீச்சருக்கும் மனசாட்சி சொல்லும். அம்மாவுக்கும் அவங்க மனசாட்சி சொல்லும். எப்ப ஒரு குழந்தையை நீங்கள் கண்டித்ததற்கு பிறகு குற்றுணர்வு வருகிறதோ, நீங்க ஹிம்சை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு டாக்டர் ஆப்பரேஷன் முடிஞ்சு ஆப்பரேஷன் சக்சஸ். ஆனா மனதுக்குள்ள ஒரு கில்ட்டி ஹர்ட் வருதோ, கண்டிப்பா அவங்க பண்றது ஹிம்சை. அந்த இடத்துல இறைவன் நமக்கு காட்டிக் குடுப்பாரு. வேற உலகத்துல நீங்க எந்த ஸ்கோப்பும் தேவையில்ல. மைக்ரோஸ்கோப்பு, பாடி ஸ்கேன் எதுவும் தேவையில்ல. நம்ப மனசே நம்மளுக்கு படம் போட்டு காமிக்குது. என்னன்னு? ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு டீச்சர் ஆகட்டும், ஒரு குழந்தைய வந்து திருத்தறக்காக முயற்சி பண்றாங்க. அவங்க பண்றது ஹிம்சை, அஹிம்சைன்னு யாருங்க கண்டுபிடிக்கிறது? அது டீச்சருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அது எப்படி அந்த செயலை செய்ததுக்கு அப்புறம் என் மனதில் குற்றுணர்வே இல்ல. நான் திருத்தறக்கு முன்னால நான் எப்படி மனநிலையில் இருந்தனோ, அதே மனநிலையில் நான் குழந்தையை தண்டித்ததுக்கு அப்புறம், டீச்சர தண்டினதுக்கு அப்புறம், ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் மனது ரிலாக்ஸா இன்னும் கொஞ்சம் மோர் ரிலாக்ஸா இருக்குது. குழந்தைய நீங்க திட்டிட்டீங்க. திட்டுனதுக்கு அப்புறம் மோர் ரிலாக்ஸா என் மைண்ட் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது என்னது? பியூர் அகிம்சை. இல்ல மனசுக்குள்ள ஐயோ திட்டிட்டேன், ஐயோ திட்டிட்டேன்னு உங்களுக்குள்ள குற்றுணர்வு வந்ததுன்னா, சொல்லக்கூடாத வார்த்தைய எதையோ ஒண்ணு உள்ள உங்க மனசாட்சிய தான் நமக்கு கோர்ட்டு, ஜட்ஜு எல்லாருமே ஜட்ஜ்ல யாரு? என் மனம் தான் எனக்கு ஜட்ஜு. சோ எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றங்கிறக்கு வெளி உலகம் நமக்கு தேவையே இல்ல. நம் மனதை அவ்வளவு அழகா இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது சப்ஜெக்டாவும் இருக்கும், ஆப்ஜெக்டாவும் இருக்கும். தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அவர் 5 பூதத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து வந்தது. அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு இருக்கு. அத நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் மேட்டரே தவிர, வேற யாரும் தேவையில்லை. இதுக்கு நம்ம இப்ப வந்து இப்ப நம்ம எங்க வரோம் அடுத்தது ஒரு சத்திரியன். ஒரு நாட்டை காப்பாற்றுவன். அவனுக்கு என்ன ஆக்கும்? இப்ப டாக்டர், டீச்சர், அம்மாலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து யார பார்க்கிறோம்? சத்திரியன். ஒரு அரசன். அல்லது ஒரு போலீஸ். இந்த காலத்துல போலீஸ், ஆர்மி, ஆ நாட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாரி இருக்கிறவங்க. அது சத்திரியர்கள். எம்.எல்.ஏ, எம்பி எல்லாருமே சத்திரியர்கள். அவர்கள பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சொந்த விருப்புகளை கடந்து, மற்றவர்களுடைய நலனுக்காக எப்ப நீங்க ஹிம்சை பண்றீங்களோ, அது அஹிம்சா. அது டாக்டருக்கும் பொருந்தும், டீச்சருக்கும் பொருந்தும், அம்மாவுக்கும் பொருந்தும், அ எம்.எல்.ஏக்கும், எம்பிக்கும் பொருந்தும். எப்போ? தன்னுடைய சொந்த விருப்புக்களை கடந்து, மற்றவருடைய நலனுக்காக நீங்க ஹிம்சை செய்யறாங்க ஒரு சத்திரியன் அல்லது யாரு பண்ணாலும் சரி. அப்ப அது என்ன ஆகுது? ஹிம்சையே அஹிம்சையாக மாறும். இப்போ அரசர் அப்படிங்கும்போது நம்ம புராணங்கள எடுத்தா தான். ஏன்னா தர்மத்தோடு வாழ்ந்தவங்க புராணத்துல வாழ்ந்தவங்க தான். புராணம் மீன்ஸ் முன்னால வாழ்ந்தவங்க தான். இப்ப நம்ம யாரையும் கொட்டேஷன் குடுக்க முடியாது. நீங்க யார் யார் அரசர்கள் முன்னால வாழ்ந்த அரசர்கள்? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் எடுப்போம். கிருஷ்ணர் ஒரு போரை உருவாக்குனார்னா, அவர் தானாக உருவாக்கவில்லை. எல்லா வழியும் அவர் ட்ரை பண்ணார். கெஞ்சியும் பார்த்தாரு. தூதுவனா கூட போய் பார்த்தார். ஆனா அந்த இடத்த அவரால நிறுத்த முடியல. அப்ப அடுத்து என்ன முடிவு பண்ணிட்டாரு? குருவாக இருந்தாலும், அர்ஜுனா உனக்கு குருவாக இருந்தாலும், உன்னுடைய முதியவர்கள் தாத்தாவாக இருந்தாலும், அவர்கள் அதர்மத்துக்கு பின்னால போயிட்டு இருக்காங்க. தே ஆர் சப்போர்ட்டிங் தர்மத்து சைடுல இருக்கிறாங்க அப்படின்னா, அது கொல்வதே பாப்பம் அல்ல. அது உனக்கு புண்ணியம். ஒரு சத்திரியம் அவனுக்கு உனக்கு என்ன ஆகும்?
என்ன சொன்னாரு அவரு? "நீ இந்த மாரி போர்ல கலந்துக்கிட்டு, ஒரு தர்மத்துக்காக போராடுற ஒரு அரசனுக்கு கீழ நீ நின்னு போராடினீனா, இறந்ததற்கு பிறகு ரெட் கார்பெட் வெல்கம் டூ சொர்க்கம். நீ நாத்திகேஸ் ஆக்ட் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ரெட் கார்பெட் வெல்கம் டூ சொர்க்கம் நீ போலாம்." சொன்னார். அதுதான் தர்மமே. சோ, அர்ஜுனன் என்ன சொன்னாரு? "நீ பண்ணலாம்." ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு எந்த இடத்துல அகிம்சை ஆகுது, அகிம்சை இம்சை ஆகுது தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த இடத்துல இம்சை என்ன ஆகுது? குருவை கொல்லுவது, இதெல்லாம் மகா பாபம். ஆத்தத்தாயி. குருவ கொல்றதெல்லாம் ஆத்தத்தாயி. ஆனா ஆத்தத்தாயி பாவம் பண்றவன் அந்த இடத்துல என்ன ஆயிடுறான்? அது அகிம்சைங்கிற. ஏன்னா அவங்கலாம் எங்க போயிட்டாங்க? இப்ப அவங்கள ஏன் அப்படி சொல்றாரு? அவங்கள விட்டோம்னா, இன்னும் மக்கள் இன்னும் அதிகமா கஷ்டப்படுவா. சோ பல மக்களுடைய நன்மைக்காக நம்ம என்ன பண்றோம்? அவங்கள கொல்றதுல தப்பில்ல. சோ இது சத்திரிய தர்மம். அடுத்து யார் எடுக்கலாம்? ராமர். ராமரோட இது பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போவாரு. சின்ன பையன அவங்க அப்பாட்ட இருந்து கூட்டிட்டு போவாரு. எனக்கு அங்க அரக்கி இஸ் ரொம்ப டிஸ்டர்பிங் மீ. என்னை இந்த அரக்கி வந்து இவன் தான் கொல்லணும். அவங்க அப்பா விடமாட்டாரு. ஐய்யய்யோ! அவன் சின்ன பையன். உனக்கு என்ன ஆர்மி வேணாலும் தரேன். அவன மட்டும் விட்டுரு. ராமன மட்டும் நான் விடமாட்டேன் அப்டிம்பாரு. இல்ல, இல்ல அவனால முடியும்னு சொல்லி கூட்டிட்டு போவார். அங்க வந்து ஒரு 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 அசுரனை கொல்லணுங்கிற மாரி தான் கூட்டிட்டு போவார். அங்க போய் அ ஹோமம் எல்லாம் ஆரம்பிச்சுரும். வந்தா பார்த்தா ஒரு லேடி. ராமர் அலண்டுருவாரு. ஏன்னா, அவர் பிரகாரம் லேடீஸ் எல்லாம் கொல்லக்கூடாது. என்னவரு ஐய்யய்யோ! ஐயோ! விஸ்வாமித்திரரே இது என்னது லேடி வர்றா. ஹவ் கேன் ஐ கில்? ஹவ் கேன் ஐ நான் எப்படி அம்பு விடட்டும் அவன் மேல? அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே அப்ப சொல்லுவாரு விஸ்வாமித்திரர். அசுர குணம் படைத்தவள் அரக்கியாக பெண்ணாக இருந்தா அவள என்ன பண்ணலாம் நீயு? போட்டு தள்ளு. பயப்படாத. இதெல்லாம் தாங்க தர்மத்துக்கும், அதர்மத்துக்கும் நமக்கு டவுட் வரும்போது, இதையெல்லாம் படிக்க படிக்க தானே இன்வைவ் ஆயிக்கும். நாம இதெல்லாம் தூக்கி போட்டதுனால மனசுக்குள்ள எது தர்மம் குழப்பம். எது அதர்மம் குழப்பம். வர்ற காரணம் என்ன? இந்த புக்கையில என்ன பண்ணிட்டோம் அழகா, இது வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு போட்டுட்டோம். இதெல்லாம் நெறைய படிச்சு இன்வைவ் பண்ணோம்னா, நமக்குள்ள குழப்பம் வராது. அதே ராமர் பாருங்க, கடைசி எல்லாம் முடிஞ்சு அவரு சென்ட் ஆஃப் போறாரு. அப்ப யமதர்மராஜாவ கூட்டிட்டு வந்து 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஒரு ரூம்ல. எப்படி வந்து இந்த என்னோட இறப்பை எப்படி முடிச்சுக்கலாம் யமதர்மராஜா? அப்படின்னு 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லி யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, லக்ஷ்மணன் வந்து கேட்ல வந்து நிக்க வச்சுருவாங்க. யார் வந்தாலும் உள்ள விடாத. உட்டா நான் என்ன பண்ணிருவேன்? கொன்னுருவேன் பாரு. கொல்லுதல் என்பது என்னது? ஹிம்ச. ஆனா அவரு என்ன சொன்னாரு? கொன்னுருவேன்னு. வார்த்தை போய் எடுத்து போய் பாருங்க. கொன்னுருவேன். யாராவது உள்ள உட்டாங்கன்னா உன்னையும் கொல்லுவேன். வ யார உட்டையோ அவனையும் கொல்லுவேன். யாரையும் விடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அது தர்மம். ஒரு அவதார புருஷர் எப்படி போறாங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாது. யார் வந்திருப்பா? யமதர்மராஜா 2 பேரும் இது உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் யாரு வருவா? கண்டன்னு. அங்க ஒரு ஒளப்பறக்கு வருவாரு அவரு. ஒரு விஸ்வாமித்திரர் தான். வந்தோனே என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கதை. நாம அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். அப்போ ஒருத்தர் வருவாரு. அப்ப ராஜா லக்ஷ்மணன் உள்ள விட்டுருவான் அவர. அவன் என்ன யோசனை பண்ணுவான்னா, இப்ப நான் வந்து அயோத்தியா இருக்கிறேன் பாரு அவரு. நீ என்னை உள்ளுள்ளினா அயோத்தியா அப்ப அவன் என்ன தர்மத்தை யோசனை பண்ணான்? ஐயோ! அயோத்தியா எரியறக்கு நான் எரிந்தாலும், நீ 2 பேரும் சேர்ந்து எரிஞ்சாலும் பரவால்ல உடு. நாம 2 பேரும் போய் 2 பேரும் எரிஞ்சுக்கலாம் வா! அப்படின்னு கூட்டி, அப்புறம் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி, அது கதை வேற மாரி போகும். நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. சோ ராமர் இந்த இடத்துல அரக்கி ஒரு பெண்ணை கொல்வது பாப்பம்னு சொன்னவரே, அந்த இடத்துல என்ன சொன்னாரு? யாரு வந்தாலும் நானு உயிர வெட்டி கொன்னுருவேன் பாரு. அப்ப அவர் ராமர் மோசமா, நல்லவங்களா, இப்படியெல்லாம் இல்ல. எந்த சூழ்நிலையில் எப்படி அதான் சொன்னேன். தன் சொந்த விருப்புகளை கடந்து, மற்றவர்களுடைய நலனுக்காக இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாரி இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சிவாஜி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், அவருடைய படைத்தலைவன் என்ன பண்ணுவாரு, ஒரு ராஜ்யத்த வென்று அ அந்த ராஜ்யத்தினுடைய அரசன் வந்து கல்யாண் சுபேதார்ன்னு ஒருத்தர் இருப்பார். கல்யாண் சுபேதார் தான் அந்த ராஜ்யத்தினுடைய தலைவன். இவரு என்ன பண்ணுவாரு அந்த படைத்தலைவன், போயி அந்த நாட்ட வென்றுட்டு சிவாஜிலாம் வரமாட்டாரு. படைத்தலைவனே அவங்கலாம் எக்ஸ்பர்ட். போயி ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சுட்டு கிஃப்ட் குடுக்கலாம். சிவாஜிக்கு என்ன கிஃப்ட் குடுக்கலாம்? அப்படின்னு யோசனை பண்ணும்போது, ஒய்ஃப் அவ்ளோ அழகு. யாரு? கல்யாண் சுபேதாரோட ஒய்ஃப் அவ்ளோ அழகு. என்ன பண்ணுவான் தெரியுங்களா அந்த படைத்தலைவன்? கடத்திட்டு வந்துருவான். கிஃப்ட் அரண்மனையில பார்க்கிறோம். என்ன கிஃப்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன். வென்றதற்கு என்ன கிஃப்ட்ன்னா கூட்டிட்டு வருவான் அந்த பொம்பளைய. உடனே வண்டி வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, அவனுக்கு கொலை தண்டனை கொடுத்தார் சிவாஜி. இது தப்பு. மாற்றான் மனைவியை நீ எனக்கு கிஃப்ட்டாவா வேற கொண்டாந்து குடுக்குற? அப்படின்னு அவனுக்கு
தண்டனை வழங்கினான்னு அர்த்தம். கொலையா என்னன்னு தெரியாது. மொத்தத்துல அவன ஜெயில்லயோ, கொலையோ ஏதோ பண்ணார். அது டீட்டெயில் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல தண்டித்தார். இத்தனைக்கும் அந்த படைத்தலைவன் அவருடைய ரைட் ஹேண்ட் மாரி. நாமள என்ன பண்ணுவோம்? ஐயோ! இவன பகைச்சுக்கிட்டோம்னா, அப்ப அப்ப பொண்டாட்டிய கொண்டு வரக்கூடாது. ஆனா இவனையும் நாம் பகைச்சுக்க கூடாது. ஏன்னா இவனுக்கு நம்ம ரைட் ஹேண்டு. இவன் இல்லைன்னா மறுபடியும் போர்ல நாம தான் போய் மாட்டிக்கிட்டு கிடக்கணும். அதனால அப்படியே கொஞ்சம் நழுவுன மீன்ல கழுவுன மீன்ல சாமி நீ வூட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, நீ எப்பொழுதும் போல படைத்தலைவனாவே இருன்னு சொன்னா தான் நம்ப நல்லா இருக்கலான்னு நினைக்கிறது அகிம்சை. கிம்சை. அப்போ ஏன்னா, அந்த நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துற அரசன், இன்னொருத்த பொண்டாட்டி வச்சுக்கிட்டா, அல்லது கொண்டு வந்திருக்க எந்த தண்டனையும் குடுக்கலீன்னா, கொண்டோய் விட்டுறாருன்னு வச்சுக்கங்க. அந்த அந்த படைத்தளபதிக்கு சிவாஜி தண்டனை குடுத்ததுனால, அந்த நாட்டு மக்களுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். ஓ! இப்படிலாம் பண்ணா ஒண்ணும் பண்ணமாட்டாரா ராஜா? அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிப்பானுங்க எல்லாரும். அவன் 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 ஒண்ணொண்ணு ஓட்டிட்டு வர பார்ப்பான். சோ அந்த இடத்துல சிவாஜி தனக்கு படைத்தலைவனை இழப்பது என்பது ஒரு அரசனுக்கு ஒரு வலது கையை இழப்பதற்கு சமங்க. அவங்கெல்லாம் தான் சப்போர்ட் அவர் ராஜாவை காப்பாத்துற. அவனே என்ன பண்ணாரு? தண்டித்து விட்டா. கொஞ்சம் கூட ஐயோ! இவ்வளவு நமக்கு ஜெயித்து கொண்டாந்து குடுத்திருக்கான். அவன் எத்தனா வெற்றிக்கும் சிவாஜியோட வெற்றிக்கும் ரைட் ஹேண்டா இருந்தவன். அந்த இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்டான். சோ என்ன தெரியல அது? அப்ப மற்றவர்களுடைய நம் சொந்த விருப்புகளை கடந்து மற்றவர் நலனுக்காக இருக்கணுங்கிறத அங்க அவரு மக்களுக்காக வாழ்ந்து காமிச்சாங்க. அடுத்தது நம்ம நெறைய ஸ்கூல்ல பார்த்திருக்கோம். கர்ணன் கேஸ் ஸ்டடி பார்ப்போம். அதாவது கர்ணன் கடைசி காலத்துல தேர் சக்கரம் மாட்டிக்கும் இல்லைங்களா? அப்ப அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் போட்டுறலாம் இவன. இதுக்கு மேல விட்டா இவன ஒண்ணும் பிடிக்க முடியாதுன்னு வருவாரு. இவ போய் தன்னுடைய சாரதியும் கோஆப்பரேட் பண்ண மாட்டான் கர்ணனுக்கு. "ஏய் நான் உனக்கு வண்டி தான் ஓட்ட வந்தேன். இந்த தேர் தூக்குற வேலையெல்லாம் எனக்கெல்லாம் முடியாது." அவரு போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாரு. அப்ப கர்ணன் தான் தூக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து மாட்டிக்குவாரு. மாட்டும்போது இழுத்துட்டு இருக்கும்போது அங்க வண்டி சத்தம் கேட்கும். டொடக் 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 டொடக்குன்னு. திரும்பி பார்த்தா கிருஷ்ணரும், அர்ஜுனனும் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் சொல்லுவாரு, "ஏய் போட்டுறா, போட்டுறா" அப்படிம்பாரு. அப்போ போட்டுறான்னு சத்தம் கேட்டோனே எந்திரிச்சுக்குவான். கர்ணன் எந்திரிச்சு நின்னு, "கிருஷ்ணா உன்னைய பெரிய அவதாரங்கிறாங்க, பெரிய தெய்வங்கிறாங்க. இது தர்மமா? இது இம்சை. என்னைய நீ இப்ப ஹிம்சையில பண்ற. இதுக்கு பேரு அகிம்சையா? இப்ப நீ ஹிம்சை தானே பண்ற. ஏன் நான் நிராயுதபாணியா நிக்கிறேன். என் கையில ஒண்ணும் இல்ல. அப்ப நீ இது பண்றது பேர் என்ன? ஒரு சத்திரியன் இப்ப நீ என்னை போட்டேன்னா அதுக்கு பேர் என்ன? ஹிம்சை. ஆனா நீ பண்றேங்கிற." அப்படியா ராசா? 2 சீன் சொல்றேன். ஏன் உன்னைய நானு உன்னை யாரும் காப்பாத்த இப்ப யாரும் வரலைங்கிறதுக்கு ஒரு 2 சீன் சொல்றேன். 1 திரௌபதிய துயில் உறிஞ்சாங்க இல்லையா? அது ஹிம்சையா? அகிம்சையா? பாருங்க அந்த சீன தர்மமா, அதர்மாங்கிறத எப்படி மாத்துறேன்னு. ஹிம்சையா? அகிம்சையா? அவர் பொண்ண நடு ஹால்ல நிக்க வச்சு சுத்தி நின்னு எல்லாரும் அரசவையே எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்போது, உருவுறது கரெக்ட்டா? சரியா? ஹிம்சை. அந்த பொண்ணுக்கு நாம செய்யறது ஹிம்சை. அப்ப நீ என்ன பண்ண? அதே அரசவையில தானே உட்கார்ந்திருந்த. என்ன பண்ணிட்டு இருந்த? தொடையில அழகா தாளம் போட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாரி தானே உட்கார்ந்திருந்த. அதனாலதான் உன்னை இப்ப காப்பாத்துறக்கு ஆள் இல்ல. அந்த அந்த நீ இடத்துல செஞ்ச ஹிம்சை தான் இப்ப உன்னைய வந்து என்ன நடக்குது? உனக்கு ஒரு ஹிம்சையான ஒரு சூழ்நிலை வருது. இன்னொன்னு யாரு? அபிமன்யு. அவன போடும்போது, அவன் ஒரு 18, 10 வயசு சின்ன பையன். அவன நடுவுல நிக்க வச்சு, சுத்தி நீங்க நின்னுட்டு போடுன்னு சொன்னவன் கர்ணன் அந்த இடத்துலயும். போட்டு ஏன்னா அபிமன்யு கண்டு கர்ணனே பயப்படுவான். அவன் அர்ஜுனனுக்கு மீறினவன். அதனால இவன் பயந்துட்டு என்னன்றுவான், ஐயய்ய! அவனுக்கு உள்ள ஓட முடியலைங்க. ஒருத்தருக்கும் எதிர்த்த படையில யார் யார் நம்மளோட ஸ்ட்ராங்கு டச்சானோன்னா அவனுக்கு அது எல்லாத்தையும் மறந்துருவான். நம்ம கையில சிக்கிட்டானோன்ன கர்ணன் தன்னிலை மறந்துருவான். தர்மத்தை தெரிந்தவன், சத்திரிய தர்மத்தை தெரிந்தவன் அந்த இடத்துல தன்னிலை மறந்துருவான். மறந்துட்டு என்னன்றுவான், வெட்டுடான்றுவான். வெட்டுனா அவங்க எப்படி வெட்டுவாங்க தெரியுங்களா? கை அங்கமாக வெட்டுவான். ஒரு பிடின்னு சரக்குன்னு சீவுனா அவன் செத்து கீழ விழுந்திருப்பான் பாவம். அப்படியே கை, காலு, முட்டி தனித்தனியா வெட்டி உயிர் துடிச்சு அந்த ரத்தமெல்லாம் அம்மா குடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதுன்னு அங்க விளக்கங்கள் எழுதியிருப்பான். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண? அதுக்கு பேரு ஒரு சத்திரியனுடைய அகிம்சையா? அங்க நீ ஹிம்சை பண்ணியா இல்லையா அவன? அப்ப நீ போடுன்னு நீ முதல்ல போடுன்னே சொல்லக்கூடாது. இல்ல போட்டிருந்தா ஒரே சீவுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறான் அவன். அவன் ஒரு உடம்புல ஒரு காயம் இல்ல. அவன என்ன பண்ணியிருக்கணும்? ஒரே ஒரே ஒரு வெட்டுனா அவன் போயிருப்பான். துடிச்சு சாவணும்னு அவனுக்கு ஏன் தெரியுங்களா அந்த வெறி வந்தது அவனுக்கு? அவனுக்கு மனதுக்குள்ள பல நாட்களா அவன் மேல ஒரு பயம். பலகீனம் கர்ணனுடைய பலகீனம் அவன் சொல்லி காமிக்கிற பாரு. அவன் கோடி கோடியா தானம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் மனதில் என்ன இருந்திருக்குது? ஒரு பலகீனம். அவனைக் கண்டு பயம். அப்ப அவன்
அபிமன்யுனால கர்ணன் தன்னைத்தானே ஹிம்சித்துக் கொண்டு விட்டான். தனக்குள்ள அவன் இதத்தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் அகிம்சைங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரம் மை ஹார்ட். அவன் தன்னைத்தானே இம்சை பண்ணிக்கிட்டான். எப்ப பாரு அபிமன்யு நினைக்கும்போது அர்ஜுனன் 2 பேர் தாங்க அவனுக்கு. 2 பேர் தவிர வேற யார கண்டு அவனுக்கு பயம் கிடையாது. அவங்க 2 பேத்தையும் நினைச்சா, உள்ள அவன் என்ன பண்ணிட்டான், உள்ள ஒரு வெறுப்பு, பயம், கோபம், ஒரு பழிவாங்குற உணர்வு இதெல்லாம் 100% டெவலப் பண்ணி வச்சதுனால, அந்த இடத்துல சத்திரிய தர்மத்தையே மறக்க செய்துச்சு அந்த புத்தி. ஒரே வெட்டா வெட்டுறத விட்டுப்போட்டு அங்க அங்கமா வெட்டுன்னு சொன்னவனே இவன் தான். சோ இப்ப என்ன ஆச்சு? சத்திரியனுக்கு போர்க்களத்தில் ஒரு போர் வீரனே அது ஆப்போசிட். போடுறது என்னதான்? அகிம்சை தான். ஆனா என்ன ஆட்டிட்யூட்ல கர்ணன் அந்த வேலைய செஞ்சான் 2 இடத்துலயும். சோ என்ன ஆயிடுச்சு அது? ஹிம்சா. இப்போ என்ன நாம பார்த்துட்டு இருக்கிறோம்? எங்கெங்கு ஹிம்சை, அகிம்சை ஆகும்னா, இந்த இடத்துல ஹிம்சை என்ன ஆகும்? ஒரு சத்திரியன்கிறதுக்காக எப்படி வேணா நடந்துக்கலாங்கிறது கிடையாது. ஒரு டாக்டர்ங்கிறதுக்காக, ஒரு டீச்சர்ங்கிறதுக்காக, ஒரு அம்மாவுக்காக, அல்லது ஒரு அரசனாக இருக்கும்போது, அவர்கள் என்ன இருக்கணும்? நம் சொந்த விருப்புகளை கடந்து, மற்றவர் நலனுக்காக நீ ஹிம்சை பண்ணினா மட்டும் தான், அது அஹிம்சாங்கிற அந்த இத மறந்துறக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இது ராங்கா யூஸ் பண்ணவங்க பார்த்திருக்கோம். அசோகர். அசோகர் புத்த மதத்தை தழுவுனோன்ன, என்ன பண்ணிட்டாரு? யாரையும் கொல்லக்கூடாது. பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா, அந்த நாட்டினுடைய தலைவனா உட்கார்ந்துகிட்டு, ஆர்மிய வீக் பண்ண ஆரம்பிச்சோன்ன, உலகம் எல்லாம் என்ன ஆயிருச்சு? முதல்ல இந்த பாரதத்தை யாருமே அட்டாக் பண்ண முடியாதுங்கிற நிலையிலிருந்து எல்லாம் பயந்து வாள சுருட்டிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. இவரு வந்தோன்ன ஆர்மி வீக் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்ன, என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? எத்தனை இன்வேடர்ஸ்? 1, 2, 3, 4 படாத பாடு பாரதம். படாத பாடுபட்டது. பிகாஸ் ஆஃப் அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு? சத்திரியனுடைய தர்மம் ஹிம்சை எது? அகிம்சை எது? ஏன்னா தனி மனித ஹிம்சை, அகிம்சைங்கிறது வேற. சத்திரியனுடைய ஹிம்சை, அகிம்சைங்கிறது வேற. அவர் என்ன ஆயிட்டாரு? அந்த புத்த மதத்தை தழுவுனோன்ன, உயிர்களை கொல்லாமல் இருப்பது கண்டிப்பா நல்லது. அது யாருக்கும் ஆனா சத்திரியனாக இருக்கும்போது, நீங்க பாருங்க, நம்மளுடைய தேசிய கீதை என்ன பாடிட்டு இருந்தோம்? வந்தே மாதரம் தான் பாடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அது எந்த அன்னைக்கு அது கட் ஆச்சுன்னு நான் சொல்றேன். வந்தே மாதரம் தான் நம்மளுடைய தேசிய கீதமே. ஒரு காங்கிரஸ் மீட்டிங். அப்போ இந்த பாடல் பாடும்போது, சவுக்கத் அலி, மௌலானா அலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் முஸ்லீம் இப்ப இருக்கிற முஸ்லீம் லீக் மாரி அந்த காலத்துல முஸ்லீம் பகுதிக்கு அவங்க முஸ்லீம் வந்த காங்கிரஸ்ல. காங்கிரஸ்ல இருக்கிற முஸ்லிம்ஸ். இவங்க பண்ணுனது தான் பாரதத்த பிரிச்சதே மக்கள் அல்ல. காங்கிரஸ்குள்ள இருந்த முஸ்லிம்ஸ் தான் மெயின் பிரச்சனை. அவங்க தான் பிரிச்சாங்க நாட்ட. என்ன பண்ணாங்க? டக்குன்னு எந்திச்சு வெளிய போயிட்டாங்க. உடனே காந்தியும் நேரு எந்திச்சு ஓடுறாங்க பின்னால. எதுக்கு? வாங்க. இல்ல இது பாடக்கூடாது. அங்க இருந்து ஆரம்பிச்சது. இது பாடக்கூடாது. அப்படின்னோனே இவங்க 2 என்ன பண்ணிட்டாங்க? சரி போச்சாது. என்ன பண்ணிக்கலாம்? ஜனகணமன எழுத வச்சு, அது அது ஆக்சுவலா இதுக்காக எழுதுனதில்ல. வேற ஏதோ விஷயமா எழுதுனத, இனிமேல் நாம இது பாடிக்கலாம். என்ன நடக்குதுனாங்க, இப்படி நாம்ப சத்திரியனாக இருக்கிறவன் கீழ இறங்க இறங்க, இப்போ அண்டை நாடுகள் வாலாட்டுது. இப்போ திபெத் வேணும்னு கச்சத்தீவு வேணும், திபெத் வேணும். எல்லாம் வாலாட்டுனாங்களா இல்லையா? நேரு டைம்ல திபெத் வேணும்னாங்க. இந்திரா காந்தி டைம்ல கச்சத்தீவு வேணும்னாங்க. நேரு குடுத்துட்டாரு. இந்திரா காந்தி குடுத்துட்டாங்க. நீங்க குடுக்கும்போது ஒண்ண மறந்துர்றோம். உலகம் நம்மள பார்த்துட்டு இருக்கும். உலகம் நம்மள பார்த்துட்டு இருக்கும். ஓ! இவங்க ஸ்ட்ராங் இல்ல. சுத்தி இருக்கிறவன் எத கேட்டாலும் குடுத்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப என்ன அவங்களுக்குள்ள புரியுது? உலகம் ஏன்னா உலக மக்கள் பாரதத்தை பார்த்து பயப்பட்டா மட்டும் தான் நம்மகிட்ட போருக்கு வரமாட்டானுங்க. நம்மள ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு பயத்தினால வருமே தவிர, அன்பினால, அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பயத்தை உண்டு பண்ணணும். சுத்தி இருக்கிற கண்ட்ரிகளுக்கு நம்ம நாட்ட நெனச்சா பக்குங்கணும். ஐயோ! அவங்கிட்ட போய் வாலாட்டுனா மாட்டிக்குவோம். அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாடு இருந்தா தான், நாட்டு இத்தன கோடி மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள். நாம இந்த மாரி யாரு என்ன பண்ணாலும் போச்சாது நாயம் பேசிட்டு இருந்தா, என்ன ஆச்சு? உலக மக்களிடம் நம்மளுடைய அ
பேர் கெட்டு போச்சு. இவங்க வந்து தே ஆர் வெரி வீக் ஆர்மி அப்படிங்கிற மாரி ஒரு சீன் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ பக்கத்துல இருக்கிற நம்மள வந்து ஒரு பாகிஸ்தான்காரன் ஆ இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல நாடாளுமன்றத்திலேயே போட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணி, "வி ஆர் மோர் ஸ்ட்ராங்கர்ங்கிறத உலகத்துக்கு காமிச்சா மட்டும் தான் அடுத்த நாட்டுக்காரர் உள்ள வரமாட்டான். ஸோ நம்ப நாடு பாதுகாக்கப்படணும்னா, மற்ற நாடுகளுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்கப்படணும்னா, பிரம்மோஸ் எங்கிட்ட இருக்குன்னு காமிக்கணும். வந்தேன்னா பிச்சு அப்பதான் வாலாட்ட மாட்டான். இது என்ன ஆயிடுச்சு? அசோகர் காலத்திலிருந்து கடைசி காங்கிரஸ் பீரியட் வரைக்கும் என்ன ஆயிப்போச்சு? உலக மக்களிடம் இது ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆயிப்போச்சு. மார்க்கெட்டிங் மட்டும் பண்றதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்மள கண்டு யாரும் பயப்படல. ஏன் வந்தாங்கன்னா, இவங்ககிட்ட போனா பாப்புலேஷன் இருக்கு. எதையாவது நீ புரொடியூஸ் பண்ணினா அங்க வித்துக்கலாம். அதுக்கு தான் இந்தியாவ யூஸ் பண்ணானே தவிர, எவனும் நம்மள்ட்ட பயப்படல. இப்ப கடைசியா நடந்த 2, 3 இன்சிடென்ட்ல தான் பயந்திருக்குது உலகம். ஓ! இப்ப நம்மகிட்ட இருந்து வெப்பன் வாங்குற அளவுக்கு ஐயோ! ஏன்னா சீனாக்காரன் தயாரிச்சதெல்லாம் புஸ்ஸுன்னு போயிருச்சு. ஏன்னா அதெல்லாம் பாகிஸ்தான் வச்சிருந்தான். அத வாங்கி விட்டு எல்லாம் புஸ்ஸுன்னு போயிருச்சு. ஏன்னா இங்கிருந்து மிசைல் விட்டா, அவன் அங்கிருந்து மிசைல் விட்டா இங்கிருந்து விட்டா, அவன் விட்டதெல்லாம் எதுவுமே அப்ப உலகத்துக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சீனா தயாரித்த இத வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் தோத்து போச்சு. அவங்க தயாரிச்ச வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான. அப்படிங்கும்போது உலகம் என்ன ஆச்சு? ஓ! இவங்க ஆர்மி இவங்க ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற எண்ணம் மக்களை பாதுகாக்கிறதுக்காக இது இருக்கணும். அப்ப என்ன பண்றேன்? இப்ப இப்ப என்ன நடக்குது பாருங்க. எங்களுக்கு பிரம்மோஸ் குடு. எனக்கு இந்த டீல்ல கையெழுத்து போடு. இந்த எல்லாம் போகுதா இல்லையா? எனக்கு இப்ப நமக்கு என்ன ஆச்சு? உற்பத்தி. ஆ வேலை வாய்ப்புகள். இப்ப நாட்டுடைய ஃபைனான்ஸ் எப்படி எங்க போகுது பாருங்க ஃபைனான்ஸ் அதிகமாகும். நம்மகிட்ட இருந்து அப்ப என்ன நடக்கணும்? இந்த மாரி நம்ம ஆர்மிய ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுங்கிறது பேசிக் நெசசிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. ஏன்? சோறு இல்லைனா கூட 4 நாள் இருந்துரலாங்க. பட்டினியா இருந்தா கூட 4 நாள் இருந்துரலாம். ஆனா அடுத்தவன் வந்து அட்டாக் பண்ணியா, அது அவன் அணுகுண்டு வச்சிருக்கான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப எதுக்கு போராடினோம் தெரியுங்களா? இது ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப பொக்ரைன் அங்க வந்து குண்டுவெடி நடத்திட்டாரு. குண்டு வெடிப்பு நடத்தியாச்சு. நடத்தணும்னு அமெரிக்கா அலண்டாம் பாருங்க. நீ உடனே ஐநா அப்பதான் வரும்ல ஐநா. அதுவரைக்கும் வராது. நீ வந்து வெடிக்கக் கூடாது. எல்லா கண்ட்ரியும் எதிர்த்தாங்க. நீ எப்படி வெடிக்கலாம்? ஏன்னா நம்ம அவ்வளவுதான் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். கையால ஆகாதவன், இவன் பாம்படி எப்படி பாருங்க. அவன்லாம் வெடிப்பான். அவன்லாம் அதுல அ த மாஸ்டர் ஆயிட்டான். ஆனா நீ வெடிக்கக்கூடாது. நீ வெடிச்சீன்னு வச்சுக்கயேன், நான் உனக்கு ஃபுட் சப்ளை கட் பண்ணுவேன். அமெரிக்கா. ஃபுட் சப்ளை கட் பண்ணுவேன். உனக்கு குடுக்குற தானம் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அதான் பிச்சை தான் அதெல்லாம். பிச்சைய கட் பண்ணிருவேன். அப்படி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படித்தான் இந்தியா இருந்தது. இன்னைக்கு நிலைமை அப்பல்லாம் கிடையாது. கட் பண்ணிருவேன்னோன்ன, அமெரிக்கா அப்பல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அதுவும் நாசால வொர்க் பண்றவங்க. ஏன்னா அவங்க தானே மெயின் இருந்தது. நாசால வொர்க் பண்ற 1/3 இண்டியன்ஸ். என்ன தெரியுங்களா சொன்னானுங்க? "நீ அனுப்பாட்டி பரவால்ல. நாங்க குடுக்குறோம் எங்க தாய்நாட்டுக்கு." ஏன்னா நாம வெடிக்கலாம். அவனுக்கு அங்க உள்ள ரத்தம் கொதிச்சிருக்குது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓ! இவனுங்க எதுக்கு பிளான் நம்மள வச்சே வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு, நம்ப நாட்டையே இவனுங்க என்ன பண்றானுங்க? பிளாக்மெயில் பண்ணி இல்லாம பண்றானுங்க. இது மாரி நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏன்னா, சத்திரியனுக்கு உண்டான தர்மம் ஏன்னா மக்களுக்கு இது தெரியாதனால தான், சத்திரிய தர்மம் என்னன்னு தெரியாதனால தான், இப்ப உட்கார்ந்திருக்கிற அரசரை தவறு, தவறு என்று தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசன் அவ்ளோ நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன போட்டு தூட்டுறோம். ஏன்னா அவர் என்ன என்ன பிடிக்கல. பணத்த எல்லாம் இன்வாலிட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு காரணமா? அது எதுக்கு பண்ணாரு? நாட்டை பாதுகாக்கறக்காகத்தான் அவரு பணத்தையே இன்வாலிட் பண்ணாரு. ரூ. 1000 நோட்ட. அதுக்கு நம்ம சில கஷ்டங்கள் வருங்க. ஒரு அணைய கட்டுனா 2 ஊர் போகும். 2 கோயில் உள்ள போயிரும். அதுக்காக அணை கட்டாம இருக்கலாமா? நமக்கு கஷ்டம் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் குண்டு வெடிப்புக்கான உள்ள சோர்ஸ்லாம் இல்லாம போச்சு. இது தனி சப்ஜெக்ட். ஏன்னா சத்திரியங்கும்போது நம்ம இந்த அளவுக்கு ஆழமாக புரிந்தா தான் என்ன நடக்குதுன்னு புரியும். நீங்க பார்த்தீங்கன்னா, வன்முறையை சகித்துக் கொள்வது அல்லது வன்முறைக்கு ஆ துணை போவது, ஒரு இடத்துல வன்முறை நடக்கும்போது கண்டும் காணாம இருப்பது பாப்பம்ங்கு சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம். இப்ப வீட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு வன்முறை ஒருத்தர் பண்றாங்க அப்டின்னா, அத சகிச்சுக்கிறது, ஏன் அவர போய் பாய்ச்சுக்கிட்டு, என்னமோ அவளுக்கு பிரச்சனை. நம்ம நம்ம நிம்மதியா இருந்தோமா, நாம சாப்பிட்டோமா, அப்படி இருக்கக்கூடாது.
சோ வன்முறையை சகித்துக்கிறது, இல்ல அதுக்கு துணை போறது. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இன்னும் நல்லா பண்ணு. இன்டைரக்ட்டா சப்போர்ட் பண்ணி அவளுக்கு கஷ்டம் குடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறது. துணை போவது, அல்லது எனக்கு என்ன? எனக்கு இதுக்கு பிரச்சனை உங்க 2 பேத்துக்கும் தானே. நீங்களே சால்வ் பண்ணிக்கங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கண்டும் காணாமல் போவது. இதுதான் மெயினா எல்லாரும் எடுக்கிற வெப்பனு. அதுவும் என்ன சொல்லுது தர்ம சாஸ்திரம்? உன் கண் முன்னால தர்மம், அதர்மம் நடக்கும்போது, ஹிம்சை நடக்கும்போது, இது ஹிம்சை தானே டாபிக்கே. ஒரு ஹிம்சை ஒருத்தர் ஹிம்சை பண்றாங்கங்கும்போது, நீ என்ன பண்ணணும்? திரௌபதிக்கு ஹிம்சை நடக்கும்போது, கர்ணன் எந்திரிச்சு வராததுனால தான் அவனுக்கு சாவே. அது மனிதனால் வந்த சாவு இல்லைங்க. இறைவனால் வந்த சாவு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டுக்குள்ளேயோ, ஒரு வீதியிலயோ, எங்கோ ஒரு பக்கம் வன்முறை என்ன பண்ணக்கூடாது? ஒரு 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 கண்ணு முன்னால ஒரு ஹிம்சை நடந்துட்டு இருக்கும்போது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. பியூர் செல்ஃபிஷ்னஸ். யூ கேனாட் ஹேவ் அ மென்டல் ஸ்ட்ரென்த். யூ கேனாட் ஹேவ் அ ஹேப்பி லைஃப். அந்த இடத்துல அவங்கள எதிர்த்ததுனால பல கான்சிக்வென்ஸ் நீ போக வேண்டி வரும். வன்முறையை நீங்க ஏத்து பாருங்க. பல கான்சிக்வென்ஸ் நமக்கு வரும். பல பிரச்சனை நமக்கு வரும். ஆனாலும், அந்த இடத்துல ஏத்து நிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் கேன் ஹேவ் அ மென்டல் ஸ்ட்ரென்த். தே கேன் ஹேவ் அ ஹேப்பி லைஃப். எப்ப கண்டும் காணாம போறீங்களோ ஒரு வன்முறைய, ஒரு ஹிம்சைய, அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? மனம் ஃப்ரெஜைல். பாரதியார் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தூக்கி விடும். பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாங்கிறார். துப்பிட்டு வாங்குறார். இதெல்லாம் கொட்டைய குடுத்தா குடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட். இது சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டே போலாம். அந்த இடத்துல எல்லாம் அப்படி இப்படி அந்த இந்த இந்த ஹிம்சை பத்தி பாரதியார் நெறைய பாடியிருக்கார். எது ஹிம்சை? எது சத்திரிய தர்மம் அங்க போயிருச்சுங்கிறத கண்டுபிடிச்சுட்டாரு. ஏன் நாடு இப்படி போச்சுங்கிறத கண்டுபிடிச்சுட்டாரு. அதனால தான் இப்படி பாட்டு அவருக்குள்ள வந்தது. சரிங்களா? இப்போ இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் இவென்ட் வாஞ்சிநாதன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மணியாச்சி இன்னைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல வாஞ்சிநாதன் மணியாச்சி. அங்க என்ன நடந்தது? அவரோட டைம்ல அ வ இவரு வ.உ. சிதம்பரனாரையும், ஆ சுப்பிரமணிய சிவா 2 பேரும் அரெஸ்ட் ஆயிருவாங்க. அப்ப ஆஷ்ங்கிறவன் தான் பிரிட்டிஷ்காரன். அந்த இடத்துல போஸ்ட்ல இருந்தவர். ஆட்சியாளர். கலெக்டர் மாரின்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப கஷ்டப்படுத்தும். அவனுக்கு இந்தியன துன்புறுத்துறதுன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு சுகம். ஒரு பொலிட்டிக்கல்க்காக உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, டீசென்ட் இப்ப திருடியோ, கொலை பண்ணியோ வரல அவங்கல்லாம். ஒரு நாட்டுக்காக போராட வரும்போது, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு முறையில தான் அவங்கள உள்ள வச்சிருக்கணுமே தவிர, தண்டிக்க கூடாது. ஆனா அவன் தன்னுடைய ஓ அவன் தன்னுடைய என்ன சொல்றது? ஒரு ஹேட்ரட் ஒரு என்ன சொல்ல இம்மெச்சூர்ட் மைண்ட்னால, அக்ரசிவ் கல்ச்சர்னால இப்ப புரிஞ்சுது உங்களுக்கு. அந்த அக்ரசிவ் கல்ச்சர்னால, ஒரு இம்மெச்சூர்ட்னால, ஒரு வெறுப்புனால, ஒரு கோபத்தினால என்ன பண்ணிட்டாரு? செக்கிலுக்கு வச்சுட்டாரு. செக்கு மாட்ட கழட்டி விட்டுட்டு மனுஷங்களா சுத்துறது. அப்புறம் கல் உடைக்கிறது. இதெல்லாம் அவங்கள இதெல்லாம் பெரிய பணக்காரங்க அவங்கலாம். வ.உ. சிதம்பரம்லாம் பெரிய கப்பலோட்டியவர் அவரெல்லாம். அவர கொண்டு போயி கல் உடைக்க வச்சுட்டாரு. இது வெளியிலருந்து நியூஸ் வர வர அது எப்படி நியூஸ் வரும்னாங்க அப்பலாம் ரிலீஸ் ஆயி வெளியில வருவானுங்கல்ல, அவனுங்க சொல்லிருவானுங்க. ஐயோ! கொடுமை நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு. அப்படின்னோனே இவங்க பிளான் பண்ணுவானுங்க. அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம் இவன? இவன அப்ப அவன கொல்லணும். கொல்லணும்போது ஒரு பிளான் பண்ணிருவாங்க. இந்த மாரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி அவன் கிராஸ் ஆயி போவான். அந்த விண்டோல உட்கார்ந்திருப்பாரு. நம்ப சுட்டுட்டோம்னா ஈஸி. இப்ப எக்ஸிகியூஷன்க்கு வரணும். பிளான் பண்ணியாச்சு. இப்ப எக்ஸிகியூஷன் வரணும். யாரு போறது? ஃபர்ஸ்ட் வாஞ்சிநாதன் நான் கை தூக்குறார். நான் போறேன். உனக்கு குண்டு சுட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்புட்றா இல்ல நீங்க சொல்லிக் குடுங்க நான் கத்துக்குவேன். உடனே ஒரு ஒரு நாகநாதன்னு ஒருத்தரு. அவரு நான் சொல்லி தரேன். ட்ரெய்னிங் குடுப்பாரு அவரு. அவரு ஆர்மில இருந்து வெளிய வந்தாரு. நான் உனக்கு சுடுறதுக்கு சொல்லி தரேன். சரி ஓகே. அப்புறம் என்னைக்கு டேட்டு, டைமு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க ட்ரெய்னிங் நடக்கும். ட்ரெய்னிங் நடக்கும்போது பக்காவா சுடுவாரு வாஞ்சிநாதன். எது இப்ப மரத்துல ஒண்ண வச்சா சுடுறது எல்லாம். அப்ப அவர் சொல்லுவாரு, நாகநாதன் சொல்லுவாரு, "அப்பா நாம உட்கார்ந்து இருக்கிற பொருளையோ, அசையாமல் இருக்கிற பொருள சுடுறது இல்ல. ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்ப நீ என்ன ட்ரெய்னிங் எடுக்கணும் இப்போ? மூவ் ஆகுற பொருள சுடுறக்கு நீ ட்ரெய்னிங் பண்ணணும்." ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பார்த்தா மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கும். பாரு மூவ் ஆயிட்டு இருக்கு. பேர்டு சுடு. கரெக்ட்டா அந்த ஏன்னா கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரே இடத்துல இருந்தா நீங்க கால்குலேஷன் வேற. மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதனோட ஸ்பீடும், தோட்டாவுடைய ஸ்பீடும் 2 கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். வெரி டஃப். உடனே அவர் சொல்லுவாரு, "இந்த கழுகு சுடு பார்க்கலாம்" அப்படிம்பாரு.
வாஞ்சிநாதன் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? சுட மாட்டேன். அவருக்கு கோவம் வந்துரும். ஏன்னா எப்பதான் பிராக்டிஸ் பண்ணி இப்ப நான் 2 நாள்ல போய் சுடணும். நீ பிராக்டிஸ் பண்ணு. அந்த பறவை என்ன பாவம் செய்தது என்று என்னை சுட சொல்கிறீர்கள்? நான் சுட மாட்டேன். அப்ப அவரு சொல்வாரு, "நீ இத சுடலீன்னா, அங்க போய் கரெக்ட்டா நீ எக்ஸிக்யூட் பண்ண முடியாதும்பார்." கண்டிப்பா நீ அங்க போய் ஏன்னா நீ நின்ன பொருளையே சுட்டு சுட்டு பழகிட்டு இருக்கிற. அசையும் பொருள உன்னால இன்னும் சுடுவ. நீ அங்க போய் கண்டிப்பா அவருக்கு பயம் வந்துரும். நீ சுட மாட்ட. சுட்டு விடுவேன். வெயிட் அண்ட் சி. இப்பத்த லாங்குவேஜா இருந்தா. வெயிட் அண்ட் சி. இப்ப சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. வெயிட் அண்ட் சி. கரெக்ட்டா அது பாருங்க. இந்த இடம். ட்ரெயின் மூவ் ஆகுது. இந்த அதுவும் ஃபேஸ்ல எங்காவது பட்டிருந்தாலும் தப்பிச்சிருப்பாரு. இப்படியெல்லாம் உள்ள போய் வெளியில வந்தா தப்பிச்சுக்கலாம். கரெக்ட்டா. அது இ உள்ள போய் வெளியில வந்துருச்சு. ஃபுல்லா இன்டர்னல் ப்ளீடிங் ஆயி தான் ஆஷ் எடுத்தாரு. சோ நாம இந்த இடத்துல இப்ப நம்ம வாஞ்சிநாதன் பண்ணுனது அகிம்சையா? அவர கொன்னது புரிஞ்சுதுங்களா? பியூர் அஹிம்சை. ஏன்னா, அந்த நாட்டுக்காக அவன் அது ஒரு தப்பு இல்லைங்க. அவன் ஒரு கொடுங்கோல் அது ஆஷ்ங்கிறது ரொம்ப அதான் அக்ரசிவ் நேச்சர் டூ த கோர். அவன் இருந்தான்னா, இன்னும் பல பேத்துக்கு கஷ்டம் குடுத்துட்டு இருப்பான். சோ என்ன பிளான் பண்ணாங்க? அதே பாருங்க அவரு பறவைய சுட மாட்டேன்ட்டாரு. நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாரு அவரு வாஞ்சிநாதன். புரியுதுங்களா? ஆனா என்ன பண்ணாரு இங்க? ஆஷ சுட்டாரு. இதுதாங்க. இது வந்து மற்றவர்கள் நலனுக்காக புரியுதுங்களா? எப்ப அகிம்சை ஆகுது? மற்றவர் நலனுக்காக. சுடும்போதே தெரியும். நம்ம லைஃப் அவ்வளதான். சுட்டா பிரிட்டிஷ்காரன் கூட்டிட்டு போய் அ து அவ் அ தூப தீப நைவேத்தியம் அங்க காமிக்க போறான். நம்ம உயிரே போகும்னு தெரியும். சுட்டதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் என்னன்னு நெனச்சு பார்த்தா, நம்மலாம் சுடவே போக மாட்டோம். எவனோ சுடுங்கப்பா. வாயில வேணா வடை சுடுவோம் நல்லா. அவன் அப்படி சுட்டானாமா, இவன் இப்படி போனான். வாயில பேசினா அடடடடா! அதுக்கு நெறைய சுடுவோம். அதுதான் பண்ண முடியும் நம்மளால. ஏன்? மனம் பலகீனம். ஒரே ரீசன். வாஞ்சிநாதன் ஏன் கை தூக்குனாரு? மனம் அவ்வளவு பலம். ஏன் அந்த பலம் கிடைச்சது? தர்மத்துக்குண்டான வாழ்க்கை, நற்பண்புகள் வளர்த்திக் கொண்டுட்டாரு. தீய பண்புகளிலிருந்து விடுவிட்டாரு. முயற்சி. எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? சுட்டு பழகுறது. துப்பாக்கி கையில தொடாம, நீ போய் ஒரு ஆள சுடுன்னா. முயற்சி. இந்த 3 இருந்ததனால தான் வாஞ்சிநாதன் மென்டலி ஸ்ட்ராங். அந்த மென்டலி ஸ்ட்ராங் இருந்ததனால தான் அவர் வாஞ்சிநாதன ஆஷ கொல்ல முடிஞ்சது. இது வந்து இவன் வந்து போராட்ட வீரர்கள், இவங்கலாம் சங்கி இப்பலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? எத பத்தி பேச இவங்க சங்கி, இவங்க வந்து பிஜேபி அதெல்லாம் கிடையாது. மனதளவில் ஸ்ட்ராங்கா நீங்க எந்த கேரக்டர் எடுத்துக்கங்க. ஆ ஒரு இந்த மாரி செயல் புரியிறாங்க அப்டின்னா, ஒரு தைரியமா கண்டிப்பா அவன் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்திருக்கணும். வாஞ்சிநாதன். 2வது நல்ல பண்புகளோட இருக்கணும். தீய பண்புகள் இல்லாதவனா இருக்கணும். 3வது விடாமுயற்சி பண்றவனா இருந்ததனால தான் வாஞ்சிநாதன் இந்த செயலை செய்ய முடிஞ்சது. சோ, ஒரு போலீஸ் ஒரு இடத்துல பனிஷ் பண்றாங்க. ஒரு ஆர்மி ஒரு இடத்துல பனிஷ் பண்றாங்க. ஒரு கோர்ட் ஒரு இடத்துல பனிஷ் பண்ணுதுங்கிறது என்ன கிடையாது? ஹிம்சை கிடையவே கிடையாது. ஏன்னா, தனி மனிதன் தர்மத்த பார்த்தீங்கன்னா, நம்ப நரகாசுரன் தப்பு மேல தப்பு பண்ணுவாரு. அப்ப அவங்க அம்மா யாரு? பூமாதேவி. என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? கிருஷ்ணர்ட்ட வந்து வேண்டுவாங்க. "கிருஷ்ணா, இவன் என் பையன் தான். போட்டுரு." என்ன ஒரு தாயுள்ளம். தப்பு பண்றான், நீ போட்டுரு. வேண்டாம். உலகத்துக்கு இனி வேண்டாம். எல்லா மக்களுக்கும் அந்த தாய்க்கு எப்படிங்க அந்த மனசு வந்தது? நமக்கு ஏங்க அந்த மனசு வரமாட்டேங்குது? தப்பு நம்ம பசங்கலாம் தப்பு பண்ண போறதில்ல. பண்ணுனாலும் நம்ம இப்படிலாம் சொல்ல மாட்டோம். போலீஸ்க்கு காச குடுத்து பையன காப்பாத்துறது. காலேஜ்ல ஒரு பையன் தப்பு பண்ணியிருப்பான். எங்க கொண்டி காச குடுத்து பையன காப்பாத்தலாம், பையன காப்பாத்தலாம். துடிக்கு. போலீஸ் கொண்டு குடுக்கலாமா? கோர்ட்ல கொண்டு குடுக்கலாமா? அங்க காலேஜ்ல எங்கயாவது பணத்த குடுத்து சரி பண்ணலாமா? ஒரு பையன் பாஸ் ஆகுறக்கு இங்க போய் பேப்பர் பார்க்கலாமா? அங்க போய் பேப்பர் டேஸ்ட் பண்ணலாமா? அவன காப்பாத்துறதுக்காக அதே தாய் தானே அவங்களும். பூமாதேவி. என்ன சொன்னாங்க? தப்பு மேல தப்பு பண்றான். அதனால ஜனங்க நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன பண்ணு நீ? அவன போட்டுரு. சோ இது தனி மனித தர்மம்ங்கிறது வேற. இதுக்கு என்ன சொல்லுவோம்? விசேஷ தர்மம். சத்திரியோட தர்மம்லாம் விசேஷ தர்மம். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்தை காப்பவர்கள் சத்தியர்கள். அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? எ "யுத்யஸ்வ நீ போரிடு." அவர் போரை தூண்டலை. தப்பா புரிஞ்சுக்கூடாது. யுத்யஸ்வ பாரத. அண்டை நாடுகள் அல்லது உள்ள இருக்கிற நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள்
அதர்மத்த கையில தூக்குனாங்கன்னா, ஹிம்சைய தூக்குனாங்கன்னா, அரசன் என்னதான் பண்ணியாகணும்? போட்டு தான் தள்ளியாகணும். அது அண்டை நாடுகள் வாலாட்டினாலும் போட்டு தள்ளியாகணும். நாட்டுக்குள்ள யாராவது இந்த ஹிம்சைய ஃபாலோ பண்ணாங்கன்னா, அரசன் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு சுபாவமாக இன்னொரு இது சொல்றேன். ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு துறவி ஒருத்தரு. ஏன்னா இது சன்னியாசிகள பொறுத்தவரைக்குங்க, இப்போ ஒரு இப்ப அப்ப கிரகஸ்தாவா இருக்கிறவங்களுக்கு சில இடத்துல ஹிம்சை அலவுட். சன்னியாசியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எந்த ஃபார்ம்லயும் இம்சை நாட் அலோவ்ட். அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார்ம்ல கூட நாட் அலோவ்ட். கொசு இப்படி உட்கார்ந்து கடிச்சா கூட தள்ளி தான் விடணும். நம்ம அடிக்கலாம். கிரகஸ்தாங்க இருக்கவங்க அடிக்கலாம். அவங்களுடைய தர்மம் ஏன்னா சத்திரியன பார்த்துட்டோம். அ சன்னியாசிகளுடைய தர்மம். டு த கோர் பரமோ தர்மம் அவங்களுக்கு அகிம்சா தான். நம்பர் 1 சன்னியாசி நான் யாருக்கும் காம்படிட்டர் அல்ல. யாரும் எனக்கு காம்படிட்டர் அல்ல. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க சத்திய பிரதானம் பண்ணிட்டு எனக்கு யாரும் போட்டியாளர் கிடையாது. யாருக்கும் நான் போட்டியாளனாக இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அது. 2வது ஒரு சின்ன புழு, பூச்சி எதையுமே எக்காரணத்துக் கொண்டும் அவர்கள் துன்புறுத்தவோ, கொல்லவோ கூடாது. அப்படி ஒரு உண்மையான ஒரு துறவி. என்ன பண்ணுவாரு, தண்ணி குளிச்சுட்டு வெளியில வரும்போது தேள் ஒண்ணு கொட்டிரும். இப்ப என்ன பண்றது? தேள கொல்லக்கூடாது. அவரு என்ன பண்ணுவாரு? தேள எடுத்து இப்படி விடுவாரு. தேள எடுத்து விடவும், அது திருப்பி கொட்டவும். நெறைய பேர் கேட்டுருப்பீங்க இந்த ஸ்டோரிய. விடவும், அது திருப்பி இந்த கைய கொட்டவும், அப்புறம் இந்த கையில எடுத்து இப்படி விட்டா, திருப்பி அது இந்த கைய கடிக்க, அப்புறம் இந்த கையில எடுத்து இத கடிக்க, கடிக்க, கடிக்க பார்த்துட்டே இருக்காரு. அந்த கரையில, குளத்தினுடைய கரையில. இவ்வளவு பெரிய துறவி, ஞானி எல்லாம் சொல்றீங்களே, தேள் இத்தன கொட்டு கொட்டுதே, இத்தன கொட்டையும் வாங்கிட்டு நிக்கிறியே, அது ஓ ஒரு 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 ஒண்ணு எடுத்து அடிச்சு அத 2 அது துருண்டு தேளு. அத கொல்றது தெரியாது உனக்கு? அவர் சொல்லுவாரு. அந்த தேளை கொல்வதற்கெல்லாம் மனோபலம் தேவையில்லை. அந்த தேள் கொட்றத தாங்கிக்கிட்றது தான் மனோபலம். உடல் பலம் என்பது நீங்க சொல்றீங்க எனக்கு கம்மின்னு. உடல் பலம், மனோபலம் எனக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் என்ன பண்றேன். ஏன் நான் இப்படி பண்றேன் அப்படின்னா, தேளுடைய சுபாவம் என்ன? யார் தன்னை துன்புறுத்த வருகிறார்களோ கொட்றது. அது அதனுடைய சுபாவத்திலிருந்து மாறாது. என்னுடைய சுபாவம் என்ன? யார் எந்த கஷ்டத்தையும் துறவியாக இருக்கும்போது, யார் எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும், அவர்களுக்கு நானு கஷ்டத்தை கொடுக்கக் கூடாதுங்கிறது என்னுடைய சுபாவம். 2 பேர் அதனுடைய சுபாவத்த அது செய்யுது. என்னுடைய சுபாவத்த நான் என்ன பண்றேன்? திருப்பி எடுத்து விடவும், அது கொட்டவும். இதுதான் என்னது? நம்மளுடைய கலாச்சாரம். இது யாருக்கு சொன்னேன்? சன்னியாசிக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் சத்திரியர பார்த்தோம். அடுத்தது ஆனா கிரகஸ்தா பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நெறைய அங்கங்க ஃப்ரீடம் எல்லாம் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஒரு குடும்பத்த நடத்துறோம். இத்தன பேத்துக்கு சம்பாரிக்கிறோம். இத்தன பேத்துக்கு பொருள குடுக்குறோங்கும்போது நமக்கு சில எக்செப்ஷன் கேஸஸ் உண்டு. ஆனா சன்னியாசிகளுக்கு நோ எக்செப்ஷன். எதையும் கொல்லவும் கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. நமக்கு உள்ள வழிதான் நமக்கு தெரியுதுங்க. மற்றவர்களுடைய வலியை நமக்கு உணர முடியாது. ஆனா, எப்ப பாரு எனக்கு இருக்கிற வலியே பொலம்பும். என் வலி எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. என்னுடைய வலி எனக்கு தெரியுது. ஆனா நமக்கு என்ன உணர பிறர் வலியை ஏன் உணர முடியல? தமோ குணம், ரஜோ குணம். இதெல்லாம் எதுக்கு அலோவ் பண்ணாது நம்மள? கத்தியா வச்சிருக்கும். மற்றவருடைய வலியை என்னால உணர முடியலினா, நான் யாரு? தமோ குண பிரிடாமினன்ட் அல்லது ரஜோ குண பிரிடாமினன்ட்டா இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுடைய வலி தெரியாது. அந்த மற்றவருடைய வலி தெரியாததுனால தான் அவங்க என்ன பண்ணிர்றாங்க? ஹிம்சை பண்றாங்க. சத்தோ குணத்தில் இருப்பவர்கள் மத்தவங்களுடைய இம்சைக்கு அதிகம் அறியாமல் பண்றாங்க போக மாட்டாங்க. என்ன அது அர்ஜுன் சொல்றது, கிருஷ்ணர் சொல்றது அர்ஜுனனுக்கு சத்தோ குணம் பவ. அப்புறம் அடுத்தது இது மட்டும் பத்தாதுங்க. ஒரு அன்பு. அன்புனா தூய்மையான அன்பு. அன்கண்டிஷனல் லவ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. எதையும் எதிர்பாராமல் எப்படி அந்த கொட்டுறதெல்லாம் வாங்கிக்கிறது அவருடைய திருப்பி தேள அடிக்கக் கூடாதுங்கிறது அவர் தேள் கொட்டுற சுபாவம். அவருடைய சுபாவம் என்னது? யாரையும் எதையும் கொல்லக்கூடாது. அப்படிங்கிற சுபாவத்துல அது பார்த்தீங்களோ, அதைப் போல அன்பு என்பது என்னுடைய சுபாவமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு இந்த அஹிம்சா டீச்சிங்கே தேவையில்ல.
எப்படி இருக்கணும் அன்புங்கிறது அவங்களுடைய சுபாவமாக. உண்மையில் ஹி வில் நாட் அன்பு இருந்துனா ஹி வில் நாட் டூ ஹிம்சான்னு சொல்ல வரேன். உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அறியாமையில கூட நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டோம்? துன்புறுத்தி விட மாட்டோம். பயப்பட தேவையில்ல. உடலால், வாக்கால், மனதால் துன்புறுத்தி விட மாட்டோம். ஏன்னா அன்பு ஏன் அன்புங்கிறோம்? ஏன்னா அந்த துன்புறுத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எத கல்டிவேட் பண்ணிக்கோ? அன்பை. அப்ப நீ துன்புறுத்துறதே போக மாட்ட. இது சொல்யூஷன் இது. இது என்னென்ன கான்சிக்வென்ஸ் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், கான்சிக்வென்ஸ் பார்த்தோம். அதுலருந்து எப்படி நான் விடுபடட்டும்? தெரியாம நல்லா பண்ணி வச்சுர்றேனே. அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். ஒரு யார் யாரு? டீச்சர் யார் யார் கேஸ் பார்த்தோம்? டாக்டர், பேஷண்ட். டீச்சர், ஸ்டூடண்ட். அம்மா, பையன். அரசன், மக்கள். இங்கெல்லாம் தான் என்ன பார்த்தோம்? எப்போ ஹிம்சை, அஹிம்சையா. இந்த 4 இடத்துலயும் ஏன் தப்பு நடக்குதுன்னா, அன்கண்டிஷனல் லவ் அங்க இல்ல. பணத்துக்காக கிழிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? பணத்துக்காக டீச்சர் வேலை. பையன வளர்த்துறது பெருசானா என்னை பார்த்துக்குவான். அதனால வளர்த்துறேன். பிசினஸ் முடிஞ்சு போச்சு. அங்கேயும் அன்கண்டிஷனல் லவ் எல்லாம் கிடையாது. அப்போ நம்ம அன்பை அன்கண்டிஷனல் லவ் அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறது அன்கண்டிஷனல் லவ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அன்கண்டிஷனல் எதையும் எதிர்பாராத அன்பு. அப்ப ஏன் அந்த அன்பை கல்டிவேட் பண்ணி சொல்றோம்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லுது அது வந்து குற்றம் பார்க்காது, குறை சொல்லாது, அதை விட எதையும் எதிர்பார்க்காது. அது அன்கண்டிஷனல். எதையும் மற்றவிடமிருந்து எதிர்பார்க்காது. நம்மளை வந்து பந்தப்படுத்த உண்மையான அன்பு பந்தப்படுத்தாது. சுயநலமான அன்புதான் போய் மாட்டிக்கும். பற்று பற்றுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அன்புக்கும் பற்றுக்கும் ஒரு சின்ன நூல் தான் சொல்லலாம். ஏன் நம்ம அன்புல இருந்து பணிகம் பிள்ளைகளை போய் பற்றுல மாற்றோம்? ஒரு சைக்காலஜியா சொல்லிப்பாரு. எல்லாத்துட்டையும் அன்பா இருக்கிறோம். ஆனா பசங்க புள்ளைங்கும் போது நம்ம போய் பற்றுல மாட்டோம். குடும்ப உறுப்பு யார் வேணா எடுத்துக்கலாமா? அப்ப யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க. இப்போ ஏன் பசங்க புள்ளைக அப்படிங்கும்போது நாம ஏன் அந்த இடத்துல பந்தப்படுறோம்னா, அன்பை கடந்து பந்தப்படுறோம். இப்ப வந்து 3வது மனுஷனா அன்போட நிறுத்திக்கிறோம். போய் பந்தப்படுறது இல்ல. குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட மட்டும் எப்படி வந்து அந்த அன்பு பந்தமாக மாறுகிறது? எதிர்பார்த்த அன்புதான். எதிர்பார்ப்புடன் கூடிய அன்புதான் நம்ம என்ன பண்ணுது? பந்தப்படுத்துகிறது. இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க பையன் என்ன பண்ணியிருப்போம்? நிறைய எந்த இடத்தில் நீங்க அன்பு செலுத்துற இடத்துல எங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதோ, எதிர்பார்ப்பு இருக்கும்போது 2 பேரும் என்ன ஆயிரும்? நம்மனால் அவனும், அவனால் நம்மளும். 2 பேரும் சரி. பந்தப்பட்டு விடுகிறோம். அந்த பந்தம்ங்கிறது கண்டிஷனல் லவ். அது 2 பேத்துக்கும் சுத்தப்படாது. Unconditional love of mother will help a child to the core help it. Unconditional love of a son help his mother to the core. ஏன்னா both of them are enjoying the freedom. மோக்ஷம். அந்த இடத்துல அது பேர் என்ன? பந்தப்படுற இடத்துல என்னது? அங்க மோட்சம் கிடையாது. பந்தம் மீன்ஸ் ஜெயில் மாதிரி. சோ அன்கண்டிஷனல் லவ்வோடு இருக்கிற அம்மானால பையன் கேன் என்ஜாய் தட் அன்கண்டிஷனல் லவ். பையன்கிட்ட இருக்கிற அன்கண்டிஷனல் லவ் இருந்ததுன்னா மதர் கேன் என்ஜாய். அந்த அன்கண்டிஷனல் லவ் ஒரு 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 பெண்ணிடம் ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா அந்த பெண்ணு அந்த பெண்ணை சுத்தி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தே கேன் என்ஜாய். ஏன்? ஃப்ரீடம். அவரவர்களை அவரவர்களாக வாழ விடக்கூடிய சக்தி அன்கண்டிஷனல் லவ்வுக்கு மட்டும்தான் வரும். அப்ப வி ஆர் கிவிங் ஃப்ரீடம் அண்ட் டேக்கிங் ஃப்ரீடம். மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து அன்பை எடுக்கிறோம். இப்ப நாம நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, எந்த இடத்துல நான் பந்தப்படுறதுக்கு காரணம் எதிர்பார்த்த அன்பு கண்டிஷனல் லவ் தான் உங்களை கொண்டு பந்தத்துல மாட்டுது. நீங்க அந்த குழந்தைகிட்ட அன்கண்டிஷனல் லவ் இருந்தது அப்படின்னா, அந்த குழந்தை சின்னதுல இருந்து அன்கண்டிஷனல் லவ் வளர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை சின்னதுல இருந்து அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிருச்சுன்னா, அந்த குழந்தை எப்படி பண்ணும்? ரோல் மாடல் நீங்க தான். எப்படி அன்கண்டிஷனல் லவ் செலுத்தணுங்கிறது எவ்வளவு ஃப்ரீடம் உடனும் அந்த 2 பேரும் ஒரு அம்மாவும் மகளும் அம்மாவுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த குழந்தை சின்னதுல இருந்து எதை கத்துக்குது? அன்கண்டிஷனல் லவ் என்னங்கிறத கத்துக்கும். அப்ப 2 பேத்துக்குள்ள உராய்வு பிரிக்ஷன்ங்கிறது வராது. ஒரு அழகான உறவை அம்மா அப்பதான் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கிறா. காலை எதிர்த்து கண்ணு ஹாஸ்டல் இருக்கிறிய கண்ணு என்ன ட்ரெஸ் போட்ட, என்ன சாப்பிட்ட, போட்டோ எடுத்து அனுப்பு கண்ணு. புடிச்சு அந்த புள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணி வந்தோனே ஏன் போன் பண்ணல? சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டீல, இப்ப மணி 4:30 ஆச்சுல்ல, ஏன் என்ன போன் பண்ணல? பாவங்க அது.
அப்ப என்ன அதுங்களுக்கு என்ன நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க? அம்மா புள்ளைனா இப்படித்தான் டார்ச்சர் குடுக்கணும்னு நம்ம சொல்லிக் குடுத்துர்றோமா? அதுக்கப்புறம் அது ஒண்ணு வைக்குதா? இதையே தான் அப்ளை பண்ண தெரியும். வேற என்னங்க தெரியும் அதுக்கு? இப்படித்தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புள்ளைய நம்புறது இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்பணும். புள்ளைகள நம்பணும். அப்போ அந்த நம்பிக்கை வரணும்னா, அதுக்கு உண்டான முட்டுவலி நீங்க முதல்ல போட்டுருக்கணும். நம்ம பொண்ணு அந்த தப்பு பண்ண மாட்டா. பையன் அந்த ஏன்னா அதுக்கு உண்டான அறிவ நான் குடுத்துட்டேன். சின்ன வயசுலருந்து அந்த அறிவ குடுத்ததுனால, அவன் எங்க போனாலும் அவன் கரெக்ட்டா இருந்துக்குவான். பையன், பொண்ணு இருந்துக்குவான். ஃபர்ஸ்ட்டு நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாத காரணம், நம்ம வளர்ப்புல கு அ ப்ரா குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் நீங்க குழந்தைகிட்ட உட்கார்ந்து குடுக்காத பொழுது, குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் இறைவனுக்கு மட்டும் குடுக்குறது இல்ல. குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் வீட்ல குழந்தைங்க வளரும்போது உட்கார்ந்து குடுக்கணும். குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் வரும். அவனும் ஃப்ரீயா இருப்பான். நீங்களும் ஃப்ரீயா இருக்கலாம். அவன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தானா வந்துரும். இது குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் இப்பதான் எனக்கு டைம் இருக்குது. நம்ம தான் சம்பாரிக்கணும். அந்த குழந்தைகளுக்காக சம்பாரிக்கிறேன், குழந்தைக்காக சம்பாரிக்கிறேன்னு என்ன பண்ணிர்றோம்? பக்கத்துல உட்கார்றதுக்கு நேரமே கிடையாது. நம்மனால உட்காரவே முடியறதில்ல. அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்னஸ். உட்கார்ந்து அதுல ஷேர் பண்ணி கண்டிஷனல் அதாவது இந்த நீங்க குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைமா இருக்கணும் அது. குவாலிட்டி டைமாவும் இருக்கணும், குவான்டிட்டியாவும் இருக்கணும். குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நல்லபடியா நம்ம வளர்த்திருவோம். வளர்த்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு பயம் வராது. அப்ப பயம் வராத போது, அவனும் அந்த ஃப்ரீடத்த என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்ப அன்கண்டிஷனல் லவ் அப்பதான் நீங்க குடுக்க முடியும். குழந்தைகிட்ட எப்ப நீங்க அன்கண்டிஷனல் லவ் குடுக்க முடியும்? வேணுங்கிற முற்றுப்புள்ளி போட்டுருக்கணும். அதான் சொன்னேன் நான். முற்றுப்புள்ளி போட்டிருந்தீங்கன்னா, யூ கேன் ஹேவ் அ அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் யுவர் கிட்ஸ். அப்ப தே கேன் என்ஜாய் their அன்கண்டிஷனல் லவ். உண்ம அதான் என்ஜாய் பண்றாங்க. நல்ல பசங்களா வளர்ந்திருப்பாங்க. அன்கண்டிஷனல் லவ்வ என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த ஹாய் சாம், ஹாய் டாட் இதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட. வெளிய இருந்து பார்க்கிறவங்க, இவங்க பற்று இல்லாத மாரி சுத்திட்டு இருக்குது 2 ஆழ் மனதுல ஒரு இருக்கும். அது எந்த ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், பேரன் பேத்தி எடுத்தாலும், அந்த அம்மாவுக்கும் மகனுக்கு இருக்கிற ஒரு 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 சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற ஒரு ஆழமான புரிதல், அன்பு, ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணுன உறவு. எந்த மருமகளோ, பேரன் பேத்தியோ, அவனுடைய சிஸ்டர்ஸ் அப்போ யாரு வந்தாலும் அத அசைக்க முடியாது. ஆனா வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தோணும்? அந்த ஹாய் டாட், ஹாய் சாம் அதெல்லாம் இருக்காது. ஆனா அவங்கள யாருனாலும் பிரிக்க முடியாது. யாருனாலும் அவங்களிட்டருந்து பிரிக்க முடியாது. எப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அன்கண்டிஷனல் அதாவது குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் குடுத்து வளர்த்திருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் நம்ம வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு, இது என்ன 2 இப்படி இருக்குது? ஒரு அன்பு இல்ல. இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்கு யம தர்மராஜானால மட்டும் தான். வேற யாருனா அப்ப நீங்க பயப்படுறீங்க. என் மருமக வந்தானே என் பையன என்கிட்ட இருந்து பிரிச்சுருவா. பிரிச்சுருவாளோ! பிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன் வருது? புரியுதுங்களா இப்ப? இந்த பாண்டிங் நீங்க கரெக்ட்டா குடுக்காதனால தான், அவ வந்தோன்ன என்ன நெனச்சுக்கிறோம்? அல்ல புள்ளைய கல்யாணம் பண்ணி குடுத்தாலும் சரி, மருமக வந்து நம்மள எப்படி வேணா எடுத்துக்க. அந்த பாண்டிங் கரெக்ட்டா பில்ட் அப் பண்ணி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வான மதர் சன் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும். இருந்திருந்ததுன்னா, எப்படிங்க பயம் வரும்? யாருங்க வந்து நம்மள வந்து பிரிக்க முடியும்? நீங்க இணைத்த பாலம் அங்க டான்ஸ் ஆடுது. அதனால யாராவது வந்து உட்கார்ந்தா உடைஞ்சிருமோன்னு பயம். அந்த உறவுங்கிறது ஒரு பாலம் இல்லைங்களா? எனக்கு மகனுக்கு உள்ளது ஒரு உறவு. அது வந்து ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் நீங்க ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தீங்கன்னா, அது மேல ட்ரக்கும் போலாம். ஒண்ணும் டேமேஜ் ஆகாது. அந்த பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன் சைக்கிள் போனா உடையுது பிரிட்ஜ்? ஸ்ட்ராங் இல்ல. தி ரிலேஷன்ஷிப் வாட் யூ ஹேவ் பில்ட் டுவர்ட்ஸ் யுவர் சன் அண்ட் டாட்டர் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் இல்லாத போது, மேல ஒரு சைக்கிள் கார ஓட்டிட்டு போனா கூட டொப்புன்னு விழும். அப்போ ஒரு மருமக வராங்க. யாரு வந்தாலும் சரி. நாம என்ன பயப்பட தேவையில்ல. அந்த உறவு ஏன் பயமே வருது ஃபர்ஸ்ட்டு? பற்று. இப்ப புரிஞ்சுக்க 2 ஒண்ணு வைஸ் வெர்சா. கண்டிஷனல் லவ் இருக்கறனால தான் நமக்கு பற்று வருது. பற்று இருக்கறனால தான் பயம் வருது. பயம் இருக்கறனால தான் பிரச்சனைகள் வருது. சோ இது எந்த பிரச்சனையும் எங்க வராது. அன்கண்டிஷனல் லவ்க்குள்ள இந்த பிரச்சனையே வராது. புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, ஹிம்சைங்கிறது அந்த பொசசிவ்னெஸ் மத்தவங்கள ஹிம்ச பண்றோம். நம்ம பையனையும், பொண்ணையும் நாம ஹிம்ச பண்ணித்தான் ஆவணும். எப்போ? இந்த அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்குள்ள வராத வரைக்கும், அந்த பொசசிவ்னெஸ் இருக்கிற வரைக்கும், கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை கஷ்டம் குடுத்து தான் ஆகணும். அது ஹிம்சை. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். மனிதன்
மிருகமாகவும் முடியுங்க. மனிதன் மனிதனாகவும் இருக்கலாம். மனிதன் தெய்வமாக முடியும்.